ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அது இடையில கொஞ்சம் கொடுக்க முடியலை. அதுக்கு பதிலாக தான் லைவில் நேரடியாகவே நேயர்களை சந்தித்து பதிலெலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அது ஒரு பக்கம். அப்போ அந்த வகையில் இப்போ இந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு இல்லையா, அதனால் அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ சீரிஸ் அப்படி எடுத்துக்கிடலாம். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்லணுங்கிற ஆர்வமும் ஆசையும் உண்டு. இது பேச்சுக்காக சொல்கிறதில்ல, ஒவ்வொரு முறையும் நான் அதை சொல்கிறேன். இயல்பாகவே அத்தனை விதமான கருத்துக்கள் அப்படியே அள்ளி எரிஞ்சிட்றாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற ஆர்வம் வந்துடுது. ஆனால் அப்படி பதில் சொல்கிறதுக்கான அந்த கால நேரம் இடம் கொடுக்க மாட்டேங்குது இல்லையா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிகிட்டே வரேன். இதில் மாமியாரா மருமகளா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டு வச்சுருந்தேன். இந்த பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்குங்கிற மாதிரியான செட்டப்பில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு தீராத பிரச்சனையாக தானே ஓடிட்டு இருந்தது. இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குது, இனிமேலும் ஓடும். எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் வரைக்கும் கல்யாணம்னு இருந்தால் மாமியார் மருமக பிரச்சனை ஓடத்தையும் செய்யணுவாங்க. அது மாதிரி ஓடிட்டுருக்கும். அதனால் அந்த டாபிக் எடுத்தது. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த கமெண்ட்ஸ்லேருந்து இப்போ அதுக்கான ரிப்ளையை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நண்பர் கொடுத்துருந்தார், விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் மாதிரி ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் மதுரையில் அவர் கொடுத்துருந்தார் செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடியா கொடுத்து அவருடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்து அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. பாருங்க, மற்ற வீட்டு கதைகளை எல்லாம் விடுங்க, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், கேட்கலாம். ஊர் கதை உலக கதையெல்லாம் நமக்கு எதுக்கு அண்ணாத்த அப்படின்னு கேட்டிருந்தார். அருமையான கமெண்ட்டில். அதுவும் வாஸ்தவம் தான். உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லி அப்புறம் வேணா ஊரை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்த கேள்வி. அருமையான கேள்வி. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒய்ஃபு கூடயே இல்லை, நாங்கள் வெளியில் தானே இருந்தோம். அதனால் அவங்க இல்லை அப்படிங்கிறத கடைசியில் அந்த ஏஜ்டான பீரியடில் கொஞ்ச நாள் கூட இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க உடம்பை பார்த்துக்கிறது வைத்தியம் பார்த்துக்கிறதுங்கிற மாதிரியே போச்சே தவிர சண்டை ஓடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். டைம் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் அது அனுபவத்தில் வந்திருக்கும். நீங்கள் எப்படி இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ நல்லா அனுபவப்பட்டு தாயா எழுதுறியான் பேசுறியான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அனுபவப்படுத்தியும் சொல்லிக்கிருக்கேன்னு நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அனுபவம்லாம் கிடையாது. இயல்பாக பார்க்குற விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்க இல்லையா, நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே நம்மளை பக்குவப்படுத்திடுவாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பில் கேட்ட அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் அதை சொல்லியிருந்தேன். எனிவே மிக்க நன்றி. செல்ஃபோன் அப்படின்னே வச்சுக்கிடுவோம், உங்கள் ஐடியாவே விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுன்னே வச்சுக்கலாம். நான் தான் அந்த விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னு வேறு கமெண்ட் போட்டிருந்தீங்க. அடுத்தது இன்னொரு நண்பர் கொடுத்துருந்தாங்க, ஆனந்த மலர் கருப்பையா அப்படின்னு சொல்லி. இவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு குறை சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, வணக்கம் சின்னராஜ் ஜோதிடர் அவர்களே, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அந்த குரலை போட்டுட்டு கீழே சொல்கிறாங்க, நீங்கள் பலன் சொல்வதில் மிகப்பெரிய பிழை செய்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரியான உமது பாட்டிலே குறை கண்டேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தீங்க. நான் இலங்கையைச் சேர்ந்த தங்களின் மூத்த ரசிகை, தங்களின் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் தலை வணங்கும் பக்தை. நான் உங்களின் அனைத்து பதிவுகளையும் பார்த்து வருகிறேன். உங்களின் அறிவு அனுபவம் கொண்டு கூறும் பலனானது கல்லில் செதுக்கிய வசனம், அதில் மாற்று கருத்து இல்லை. 100% சரியான தெளிவான பலன்கள் கூறி வருகின்றீர்கள். இது ஒரு தெய்வ வரம். தங்களை போன்ற ஜோதிடத்தில் பூரண அறிவு படைத்தவர்கள் யாரையும் நான் கண்டதில்லை. இருப்பினும் தங்களிடம் ஒரு பிழையை நான் பார்க்கிறேன். இப்போ இது என்னாச்சுன்னா, பூரண அறிவு படைத்தவர்கள்னு ஒரு பாயிண்ட்டை போட்டு அப்போ இருந்து உன் மேலே மிஸ்டேக் இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுதான் பூரணம் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ பூரணமான அறிவு அப்படிங்கிறது இறைவன்கிட்ட இருக்கிறது மட்டும்தான், வேறு யாரும் பூரணமான அறிவாளிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம படிக்கிறோம், தெளிவாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு நம்ம, அதாவது மருந்து அழிப்பவன் மருத்துவன், குணம் அழிப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்கிறது தெரிஞ்சதை வச்சு அனுபவத்தை வச்சு படித்ததை வச்சு அப்படியே சொல்கிறோம். அதை நடத்தி கொடுக்கறது அந்த இறை சக்தி தான் நடத்தி கொடுக்கணும். எனவே நீங்கள் கொடுத்த அந்த கமெண்ட்டுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் கொஷின் வருது. அதாவது ஒரு சில சந்தர்ப்பங்களில் பலன் கேட்பவர்களிடம் 2 வசனங்களை பயன்படுத்துகிறீர்கள். எவ்வளோ தெளிவாக வாட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒன்று தெய்வ சங்கல்பம் அல்லது தெய்வ அனுகிரகத்தால். அப்புறம் இன்னொன்று மற்றது குரல் ஒன்று சொல்கிறீங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறீங்க என்பவைகள் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. ஜாதகத்தை பார்க்கும்போது தங்களுக்கு 100% இந்த விஷயம் நடக்காது அல்லது முடியாது என தெரியும். இருப்பினும் பலன் பார்ப்பவர்களின் மன திருப்திக்காக தெய்வம், முயற்சி என மேற்கூறிய 2 வசனங்களையும் கூறி ஒரு தவறான நம்பிக்கையை தருகின்றீர்கள்.
இதனை நம்பி தெய்வமே பின்னங்கால் பிடரியில் அடித்து ஓடும் அளவிற்கு வழிபாடுகள் செய்து வருகின்றனர். இருப்பினும் தெய்வத்திற்கு கூட கர்மா, சட்டங்கள், கட்டளைகள் மாற்றும் அதிகாரம் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் வேண்டுதல்கள் விதியை மீறி நடப்பதாகவும் தெரியவில்லை. இறுதியில் தெய்வத்தையும் வெறுக்க வேண்டி வருகிறது. எனவே பிறர் மனதை திருப்திப்படுத்த அல்லது ஆறுதல் படுத்த தாங்கள் எடுக்கும் முயற்சிக்கு இன்னும் ஒரு பக்கம் இருப்பதாகவே தெரிகிறது. ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி. இது எனது தனிப்பட்ட கருத்து. இதில் ஏதேனும் உண்மை இருப்பின் இது தொடர்பான தங்களின் கருத்தை எதிர்பார்க்கிறேன். நன்றி ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப பொலைட்டாகவும் எழுதியிருந்தீங்க, ரொம்ப நல்லாவும் எழுதியிருந்தீங்கம்மா. அன்னமலர் கருப்பையா. அதாவது நீங்கள் கொடுத்துருந்தது என்னென்னா, உங்களுக்கு 100% ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரியுது. அப்புறம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் தெய்வ சங்கல்பத்தினால முடியும், ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால முடியும், அப்புறம் தெய்வத்தால் ஆகாதெனின் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன்னு எதுக்கு ஆப்பு ஜாக்கியெல்லாம் வச்சு தூக்கி பிடிக்கிற அப்படின்ற மாதிரியான கேள்வி. இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. ஒரு ஜாதகம் எழுதுறதுங்கிறது பிறந்த நேரம்ங்கிறது எதை குறிக்கும்? அதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதை குறிக்கும் அப்படின்னா, பஞ்சபூதத்தில் காற்றுங்கிறது மட்டும் கருவறைக்குள்ளே போகாத ஒரு விஷயம். எது? அம்மாவுடைய கர்ப்பப்பைக்கு போகாத ஒரு விஷயம் காற்று. பாக்கி எல்லாமே அங்கே இருக்கும். பஞ்சபூதத்தில் எல்லாமே இருக்கும். அந்த காற்றுங்கிறது எப்போ அறிமுகமாகுது? பிறந்த உடனே, அடுத்த செகண்டு கூட சொல்ல முடியாது, அதே செகண்டில் அறிமுகமாகும். எப்படி? குழந்தை மூச்சு விடுது இல்லையா, அது முதல் மூச்சு உள்மூச்சு எடுக்குதுல்ல, அப்போ பஞ்சபூதமும் டச் ஆகுது. அந்த பஞ்சபூதமும் தொடக்கூடிய அந்த நேரம் தான், அதாவது முதல் மூச்சு உள்ளே இழுக்கக்கூடிய நேரம் தான் பிறந்த நேரம். சரி, இதை அவ்வளோ பர்ஃபெக்டாக எத்தனை பேர் எடுத்துட முடியும்? எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க குழந்தை அழுகிற நேரம், அப்புறம் அழுகணும்னாலே சத்தம் வெளியே வரணும், சத்தம் வெளியே வரணும்னாலே மூச்சு உள்ளே போகணும், காற்று உள்ளே போனாத்தே சத்தம் வெளியே வரும், இல்லாட்டி வராது. ஒன்று. இன்னொன்று, தொப்புள் கொடியை கட் பண்ணுற நேரம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. தொப்புள் கொடியை அரை மணி நேரம் கழிச்சு கூட கட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் மேட்டரே இல்லை. ஸோ அப்போ பிறந்த நேரம்ங்கிறது உள்மூச்சு எடுக்கக்கூடிய நேரம். அதை அவ்வளோ பர்ஃபெக்டாக யாரும் கணிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பிறந்த நேரம் கொடுக்குறாங்க, டேட் ஆஃப் பர்த்து கொடுக்குறாங்க. டேட் ஆஃப் பர்த்தும் ஊரெலாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அந்த பிறந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி ஏதாவது சின்ன வேரியேஷன் இருந்துச்சுன்னா கூட இந்த பலன்கள் நடக்கிறதுல பெரிய வேரியேஷனை காமிக்கும். ஏன்னா அங்கே 1 நிமிஷம் 2 நிமிஷம்னா இங்கே தசாபுத்தியில் 6 மாதம் 1 வருஷம் கூட சமயத்தில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த சேஞ்சை நம்ம அப்படியே கணக்கில் எடுத்துகிட்டு, ஏன்னா இவங்க கொடுக்குறது ஒன்றும் சட்டம் இல்லைங்க. அவங்க என்னமோ சட்ட புத்தகத்திலேருந்து செராக்ஸ் எடுத்து கொண்டு ஜாதகத்தை கொடுக்குற மாதிரியா? இல்லையே. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கேள்விப்பட்டது, ஏன்னா அவங்க ஜாதகத்தை அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பிறந்தப்போ அவங்களுக்கு தெரியாது, இன்னொருத்தர் சொன்னாத்தையும் கேட்டு சொல்கிறாங்க. அப்படிங்கிற அந்த ஜாதகத்தினுடைய அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்கும்னு யாருக்கு தெரியும்? சரியா? இன்னொரு விஷயம், மழை பெரும் பிள்ளை பெரும் மகாதேவனுக்கு தான் தெரியும்ன்றாங்க. அப்போ ஜோசியம்ங்கிறது எப்படின்னா, இந்த வழியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான கைவிளக்க வேணால் காமிக்கலாமே தவிர, மற்றபடி ஜோசியர் சட்டத்தை படைக்கலை, விதியை எழுதலை. விதியை எழுதுகிற மாதிரி இருந்ததுனாக்கா அவ்வளோதான், 50 பேரும் ஜோசியர் ஆயிடுவாங்க. அப்போது இது இப்படி போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான், அதாவது மழை வரக்கூடும், வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், இடி மின்னல் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் வானிலை அறிக்கை சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இது கிட்டத்தட்ட வானிலை அறிக்கை மாதிரி தான். இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உத்தேசமாக எடுத்து தான் சொல்கிறோம். எல்லாருமே அப்படி தான் சொல்கிறோம். அப்படி சொல்கிறப்ப இவங்க கொடுக்குற அந்த சார்ட் எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் மட்டும்தான் சார் மாறி போச்சு, அது எதுவும் சேஞ்ச் இருக்குமா? 1 வருஷம் சேஞ்ச் ஆயிடுச்சு, 69 வந்ததுக்கு 70ன்னு கொடுத்துட்டேன் நான், அல்லது 68ன்னு கொடுத்துட்டேன்னுலாம் நிற்பாங்க. எது ஜாதகம் பார்த்து பலன்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிற்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே நிமிஷம் மாறினாலே எல்லாம் மாறும். அப்படிங்கிற அந்த ஜாதகத்தினுடைய அக்யூரஸிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று, நம்மளும் மனுஷன் தானே, ஜோசியரும் மனுஷன் தானே. அப்படி கணிக்கிறப்ப அதில் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது? சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோசியருக்குமே ஆசை இருக்கும். அவங்க கஷ்டப்படுறத பார்த்து கேட்குறத பார்த்தா, எப்படியாவது உங்களுக்கு குழந்தை கிடச்சா நல்லா இருக்குமே, அல்லது கல்யாணம் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கேட்பாங்க. எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சால் நல்லா இருக்குமே. எப்படின்னா குருதசை நடந்துகிட்ருக்கு. எனக்கே அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்தது. ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதில் குருதசையினுடைய கடைசி புத்தி நடந்துட்டு இருக்குது, ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. குருதசை ராகு புத்தியில் கல்யாணம் நடக்கிறது சிரமம் தான். ஆனாலும் குருதசை ராகு புத்தியில் நடந்துடணுங்கிற ஆர்வம் எனக்கு வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா, அடுத்து வர்றது சனி தசை. அந்த சனி தசையில் கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது சனி தசைக்கு. அதுக்கு நிறைய வியாக்கியானம்லாம் சொல்லிகிட்டே போகலாம். சனி வக்ரமானார், செவ்வாயோட சேர்ந்திருந்தார், மறைஞ்சிருந்தார், ஏதோ 2 எப்படியோ இருக்கட்டும் வைங்க. நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்லுது? சனி சனி தசையில் கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டார். கல்யாணம் ஆகியிருந்தாலும் பிரச்சனை தான் பண்ண போகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த குரு தசையில் கல்யாணம்னு ஆகி ஒரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னா, ஏன்னா ராகு புத்தி அதுவும் ஓடும்,
கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஓடும். அதுக்குள்ளே கல்யாணம் ஆகி 2.5 வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தை குட்டி வந்துருச்சுன்னா, அவங்க ஜாதகம் வந்து நல்லபடியாக பேசுச்சுன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து இவன் தப்பிச்சிருவானே, அப்போ வந்து கல்யாணம் அதுக்குள்ளே நடக்கட்டும் அப்படிங்கிறதுனால, சார் இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே நடந்துடும், அல்லது ஒரு 6 மாதத்துக்குள்ளே நடந்துடும், அந்த குருதசை ராகுதிக்குள்ளேயே கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு சிலருக்கு நடக்குது, ஆனால் ஒரு சிலருக்கு நடக்கலை. ஏன்னா நமக்குமே அந்த ஆர்வம் வந்துடுது. சனி தசை டச் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு வச்சு, 19 வருஷம் காலி, அதுக்கப்புறம் கல்யாணம் இல்லை, கழுதையும் இல்லை, அப்படி ஆகி போயிடும். ஸோ இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நம்ம சொன்னது கூட தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அது நடந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுது. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜோசியருக்கும் வரும். நாளைக்கு நீங்கள் ஜோசியரானாலும் வரும். அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் தான் சரி நீங்கள் எதுக்கும் போய் சுவாமி முன்னால் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இன்னொரு விஷயம், இந்த பரிகாரம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, கோயிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க அப்படின்றாங்க. நீங்கள் சொன்னீங்க தெய்வம் வந்து பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுது, அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகவானுக்கு வந்து இறைவன் முன்னால் நீங்கள் போய் என்ன மனசோட நிற்கிறீங்களோ அதுக்கு தான் பதில் வரும். கனெக்ட் ஆகிறது வந்து உங்களோட புத்தியோட இல்லை, மனசோட கனெக்ட் ஆகும், ஞானத்தோட கனெக்ட் ஆகும். அப்போது இறைவனுடைய சன்னதியில் போய் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னாக்க, சொல்லிட்டாங்க ஜோசியாரிங்க, அப்போ இந்த இடத்துக்கு போனால் தேன் ஜாரியாக வரும்ன்றிருக்கா, அப்போ அப்போத்தையும் கல்யாணம் நடக்குமா அப்படின்ட்டு போய் சரி அதையும் தான் பார்த்துட்டு வந்துடுவோம், அப்படியே நம்ம டூர் போன மாதிரி இருக்கட்டும்னு கிளம்பி போகிறாங்க வருங்க. இது வந்து அதாவது என்ன மனசோட போகிறோம், அந்த உள்ளார்ந்த வருத்தம், உள்ளார்ந்த அன்பு, அந்த ஏன்னா மனசுக்குள்ளேயே ஒருத்தர் கோயில் கட்டினாராம். அந்த கோயிலுக்கு தான் நான் முதல்ல கும்பாபிஷேகத்துக்கு போனோம், நீ மன்னனாக இருந்து கற்கோயில் கட்டினதுக்கு அடுத்த நாள் வரை நீ தள்ளி வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி சிவபெருமானே கனவுல போய் சொன்னாருன்றான். அப்போது மனசு வந்து என்ன சொல்லுதோ, இவங்க எந்த அளவுக்கு மன திருப்தியோடு போய் அதை பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு நம்பிக்கைங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நம்பிக்கை வச்சுங்கிறதெல்லாம் வேறு, அந்த மனசோட உண்மையான மனசோட போய் பண்ணாங்கன்னா. ஏன்னா தானம் கொடுக்குறதுல 2 வகை இருக்குது. திட்டிக்கிட்டே கொடுக்குறதுல என்ன இருக்குது? ஈ என இறத்தல் இழிந்தென்று அதனெதிர் ஈயனால் அதனினும் இழிந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொள்ளேனல் அதனினும் உயர்ந்தன்றான். சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, காளஹஸ்தி போயிட்டு வாங்க, திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, திருப்பாம்புரம் போயிட்டு வாங்கலாம் சொல்கிறாங்க. சரி போயிட்டு வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குமே வந்து அந்த பெரிய ஒரு பிலீவ்னஸ் இல்லாமல் ப்ளஸ் வந்து ஏதோ போச்சுடுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் போனாக்க அது கதை நடக்காது. சரியா? அப்போது இதில் 2-3 விஷயம் கலந்துருக்கு. ஒன்று, அவங்க சார்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு ஆர்வத்திலேயாவது அது நடந்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் ஜோசியருக்கும் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக ஏதோ ஒரு வகையில் இவருக்கு அந்த நல்ல பலன் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போங்க, இந்த கிரகத்தினால தான் இப்போ பிரச்சனை, இந்த தெய்வத்தை போய் பிடிங்க அப்படின்னா அவங்களும் அந்த உள்ளார்ந்த அன்போடு போய் நிற்கணும். அப்படி நின்னா தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம விருந்து விசேஷத்துல எல்லாம் பார்ப்போம், வேண்டாத விருந்தால் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா அவங்க ஃபேஸில் பார்க்குற டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன் ஈவன் அவங்களுமே முகமலர்ச்சியோடு இருப்பாங்க. அந்த பிடிக்காத ஒருத்தர் வந்தால் மட்டும் அப்படி டக்குன்னு லேசாக அதுக்குன்னு ஒரு சிரிப்பு வச்சுருப்பாங்க. அந்த சிரிப்பு சிரிச்சுட்டு சரி ரைட் நம்ம போயிட்டாரு அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பிடுவாங்க. திரும்பினதும் முகம் ஒரு வித்தியாசத்துக்கு வரும் பாருங்க. அது மாதிரி பேருக்கு செய்யணுன்ற மாதிரியான விதத்தில் பரிகாரம்னு செஞ்சு ஒரு பிரயோஜனம் இருக்காதுல்ல. ஸோ இது மாதிரி நிறைய படிநிலைகள் இருக்குது இதில். ஸோ ஜோதிடம்ங்கிறது கடல் இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, பூரணமான அறிவு படைத்தவர்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. சரியா? அப்போ அந்த வகையில் நான் சொல்கிறதுங்கிறது வந்து தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறது இறைவன் பார்த்து மாற்றி கொடுக்கலாம் இல்லையா? அருணகிரிநாதர் வந்து மண்டையை போட்டுறணும்ட்டு தான் மேலே ஏறி கோபுரத்தில் ஏறி விழுந்திருக்கிறாரு. சாகலையே, சாக உடலையே முருகப்பெருமான், ரைட்டா? சும்மா இரு சொல்லற அப்படின்னாரு. அது மாதிரி சும்மா வச்சுருந்து அதுக்கப்புறம் பாட வச்சார்ல. அதனால் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால. ரெண்டாவது, இப்போ ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வருவோம். அதாவது என்னோட எதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மறுபடியும் அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் எதில் இருந்து எடுத்தீங்களோ அந்த வீடியோவை பாருங்கள். முதலோட என்னுடைய கருத்தை வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது இந்த பீரியடில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லிட்டு, இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலையும் தெய்வ சங்கல்பத்தினாலையும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்போவுமே சொல்கிறப்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் சொல்கிற பலனை சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கிறனால இப்படி வேணால் செஞ்சு பாருங்கள், இதில் பலன் இருக்கலாம்னு வேணால் சொல்லியிருப்பேனே தவிர, நீங்கள் இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு 2 வாக்குலையும் சொன்னோம்னாக்கா அதுக்கு ஜோசியம் தேவையில்லை, நம்மளே சொல்லிக்கலாம். ஒன்றும் நடக்கணும் இல்லாட்டி நடக்காமல் இருக்கணும், அவ்வளோதானே, வேறு ஒன்றும் இல்லை. எனிவே, இருப்பினும் நீங்கள் அந்த குறைய சொன்னீங்க இல்லையா, மிக்க நன்றிம்மா. கூடுமான வரைக்கும் இன்னமும் நான் அதில் அடுத்து பலன்லாம் கொடுக்குறப்ப இன்னும் கவனமாக இருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம சொல்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் எழுதலை. அப்படிங்கிற நம்ம ஒரு வழிகாட்டுதல் தான் பண்ணுறோம். அது வழிகாட்டுதலுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த வகையில் தெய்வத்தினால மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையாவே இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு மாறி இருக்குது, நீங்கள் பார்த்த பலருக்கு மாறலை. அதனால் உங்கள் மனம் அந்த மாதிரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே, மிக்க நன்றி அன்னமலர் கருப்பையா.
அதுலேயும் கொடுத்துருந்தீங்க. இது எனது தனிப்பட்ட கருத்து, இதில் ஏதேனும் உண்மை இருப்பின் இது தொடர்பான தங்களின் கருத்தை எதிர்பார்க்கிறேன். நான் நல்லா சமாளிச்சிருக்கேனாங்கிறத வந்து நீங்கள் அடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? நன்றி.